சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து நேற்று மாலை 5:30 மணிக்கு முத்து என்ற தனியார் பேருந்து சேலம் பேருந்து நிலையம் நோக்கி புறப்பட்டது. பேருந்தில் 70க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்த நிலையில் மலைப்பாதையில் பேருந்து வேகமாக சென்றதாக கூறப்படுகின்றது. 13வது கொண்டை ஊசி வளைவில் வந்தபோது தறிகட்டு ஓடிய பேருந்து அங்கிருந்து 100 அடிக்கு கீழ் நோக்கி தலைக்குப்புற பாய்ந்து 11வது கொண்டை ஊசி வளைவு சாலையில் மோதி செங்குத்தாக நின்றது. பேருந்து பாய்ந்த வேகத்தில் பயணிகள் பலர் தூக்கி வீசப்பட்டனர். சாலையில் விழுந்தவர்கள் எழுந்திருக்க இயலாமல் அலறினர். பலருக்கு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அந்த வழியாக வாகனங்களில் வந்தவர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். காயமடைந்த 65 பேரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. அதில் வந்து ஒரு 69 பிரயாணிகள் வந்து இங்கே வந்து பண்ணாங்க. அதில் வந்து 5 பேர் வந்துட்டு நாட் டெட் சர்வைவ். மீதி 64 பேர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டது. இதில் வந்து ஒரு 6 பேர் வந்துட்டு அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸில் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. மிச்சம் ஒரு 50 பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். என் தம்பி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வரைக்குமே வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயிரையில் அங்கேயே ஸ்பாட் அவுட்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இவ்வளவு பேர் வேலை செஞ்சு அந்த பஸ்ல தான் வராங்க. எப்படி இந்த பஸ் நிர்வாகம் வந்து இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்துச்சு? எத்தனை பேர் உயிர் போயிருக்குது, எத்தனை பேர் அடிபட்டு உள்ள கிடக்குறாங்க. இன்னும் இதுல எத்தனை பேருக்கு முடியாம இருக்குன்னு தெரியல. மருமகனுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தக்குள்ளதாங்க அந்த பஸ்ல எப்படி வேலைக்கு போயிட்டு வருவாரு. அப்பதான் சொன்ன வண்டி இறங்கிருச்சுன்னு சொன்னாங்க. பறந்து ஓடி வர்றவங்க இன்னும் பார்க்கலாம் ஆலையா. இந்த கோர விபத்தில் சேலம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், ஹரிராம், மாது, குமார், திருச்செங்கோடு முனீஸ்வரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார்கள். ரொம்ப கொடூரமான காட்சிகளாக தான் இருந்தது. மரண ஓலை சத்தத்தில் எல்லாம் அழுது கதறிட்டு இருக்கிற சத்தம். எல்லாருமே அடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. அவங்கள தண்ணி கொடுத்து அவங்கள மேலே ஏற்றி ரொம்ப பார்க்கவே ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்தாங்க. எல்லாருமே ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 அடி இருக்குங்க. இதில் வர்றவங்க எல்லாமே கூலி தொழிலாளர்கள். ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு சேலம் போகிறவங்க. சேலத்துலேருந்து காலையில் இந்த பஸ்ஸில் தான் வருவாங்க. 10:30 மணிக்கு ஈவினிங் போவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பஸ் வந்து அதிக கூட்டம், அதிக ரஸ்ஸு, ஒரு 80 டிக்கெட் பக்கம் ஏற்றிட்டு வராங்க. அந்த மாதிரி வர்றப்ப அந்த டரன் வந்து டிரைவர் கட்டுப்பாட்டை மீறி கீழே விழுந்துருச்சுங்க. 150 அடி பள்ளத்து கீழே விழுந்துருச்சு. பேருந்து ஓட்டுநர் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றுக்கொண்டு மலைப்பாதையில் அதிவேகமாக இறங்கியதால் இந்த கோர விபத்து நிகழ்ந்ததாக தெரிவித்த போலீசார் சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர்கள் ரமேஷ் மற்றும் சிலம்பரசன்.